ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்ஷாட் ஆப்பில் எப்படி நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு. அதுக்கு ஃபஸ்ட் இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணி வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி நியூன்னு வரும். அதை டச் பண்ணிக்கோங்க. நியூவை டச் பண்ணால் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வரும். அதில் நமக்கு எந்த ஃபோட்டோஸ் தேவையோ இல்லை வீடியோஸ் தேவையோ அதை நம்ம கிளிக் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஓகே கொடுத்துக்கணும். இந்த க்ரீன் கலர் டிக்கை ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகேவாயிரும். இப்போ இன்ஷாட்டுக்குள்ளே இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துடும். இப்போ டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அதில் நம்மளுக்கு தேவையான நம்ம இப்போ அதில் டெக்ஸ்ட்டை நம்ம எழுதிக்கணும். என்ன நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஏதாவது தேவை, நம்ம ஏதாவது எழுதிக்கிறோம். இப்போ நான் இதில் வந்து மை ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ அதை டைப் பண்ணிவிட்டு நம்ம அதில் நம்மளுக்கு கலர் மாற்றணுன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க கலர் மாதிரி கலராக இருக்கத பட்டனை ஓகே பண்ணி நம்ம அதில் தேவையான கலரை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கீழே இந்த மாதிரி ஒவ்வொரு கலராக தெரியும். அதில் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஓகே பண்ணிக்கலாம். நம்ம டைப் பண்ணியிருக்கதை செலக்ட் பண்ணி நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். நமக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். அந்த டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓகேவாயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம அனிமேஷன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ அனிமேஷனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அதில் இன் அவுட் காம்பா லூப் எது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு அனிமேஷனை நான் டச் பண்ணி காமிக்கிறேன். அது ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம இதில் எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை நம்ம ஓகே பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரீயாகவே நிறைய அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரான்சிஷன் பார்க்குறோம். இதில் பேசிக் கொடுத்துருக்க எல்லாமே வந்து ஃப்ரீ தான். நமக்கு பேசிக்கில் உள்ளது எல்லாமே நம்ம ஃப்ரீயாக அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு அனிமேஷன் வச்சு காமிக்கிறேன். இதில் ட்ரான்சிஷன் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லலை. அதுக்காண்டி நான் ஒரு ஏரோ மார்க் காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் ஏரோ மார்க் தெரிகிற இடத்துல அந்த இடத்த டச் பண்ணிங்கன்னா ட்ரான்சிஷன்னு வரும். அதை நீங்கள் அதில் வந்தோன்னே நீங்கள் என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம வீடியோ எடிட் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோக்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.